ஒரு காடு, சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒருத்தன் நடக்கிறான். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்துட்டான். சைலண்டா போயிடலன்னா உள்ள இருந்து ஒரு கருநாகம் வந்துருச்சு. கருநாகம் வந்துருச்சுன்னு கட 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 கடன்னு தாண்டி போனா பாருங்க. கருநாகத்தை இவன் பார்த்த மாதிரி கருநாகமும் இவனை பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூடவே வருது. வேற வழி கிடையாது. போறான், போய்கிட்டே இருக்கிறான். வர்றது பாம்பு தான், ஆனாலும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிறான். அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன இருக்குது. இப்ப நாம தான் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க. நம்ம பக்கத்துல ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கு. எதிர்பாராத நேரத்தில் குதிகால்ல கொத்திருச்சு. இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை. நம்முடைய உறவுகள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, இந்தா திருப்பி தந்துடுறேன்னு வாங்கினவங்க, யார் வேண்டாமாலும் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இந்த மேடையில், இந்த அரங்கத்தில் யாரும் என்ன அந்த மாதிரிலாம் எந்த துரோகமா நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சந்திச்சதே கிடையாதுன்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. எல்லோரும் கடிபட்டு இருப்போம். ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கோம் நமக்கு. சரி, இப்போ கடிப்பட்ட பாம்பினால் கடிப்பட்ட நமக்கு ரெண்டு வழி இருக்கு. இதுதான் பாயிண்ட். ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு, நேரா அந்த பாம்பு கிட்ட தேடி போலாம். அது கொத்திட்டு போயிருச்சு. பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் என் வழியில் தானே போனேன், உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே வந்தாய், சரி வரட்டும் என்று தானே நான் போனேன். நீ என்னை கொத்தினாயே, கொத்தியது நியாயமா? போய் தேடி கண்டுபிடிச்சு பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம். அது என்ன நீயா படமா? உடனே திரும்பி வந்து கொத்தனா இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்புகளிடத்தில் ஒருபோதும் நீதி கிடைக்காது. நாம் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. அதை துரத்துவதை விட்டு விடுங்க. கடி வாங்கிட்டீங்கல்ல, கம்முன்னு இருக்கு. என்ன செய்யலாம் தெரியுமா? டோன்ட் சேஸ் த ஸ்னேக். கடிப்பட்டு விட்டீர்கள், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது. விஷத்தை இறக்குவதும் அதற்கு முறிவு கண்டுபிடிப்பதும் அதற்கு மருத்துவம் பார்ப்பதும் தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பாம்புக்கு பின்னால் போவது உங்களுடைய வேலையாக இருக்க கூடாது என்பதனை நீங்கள் முடிவு செய்கின்ற அந்த வினாடியில் நீங்கள் வாழ்க்கையில், வியாபாரத்தில், படிப்பில், எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறீர்கள். இதுதான் நான் அந்த பொண்ணுக்கு சொன்னது. நம்முடைய